வருகிறோம். சரியா? ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற சில குணாதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில மாற்றம் நம்ம வாழ்க்கையில, நம்ம செயல்ல, நம்ம பேச்சுல, நடைமுறையில நம்ம மாற்றணும் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முக்கியமான ஒரு காரியம், அடுத்த ஒரு குணாதிசயம் என்னவென்றால் சுத்தமுள்ள இருதயம். அவர்கள் ஆண்டவர் தரிசிப்பார். என்ன வார்த்தை படுது? சரியா? they shall see God. சரியா? இந்த வார்த்தை தான் தெரிஞ்ச வார்த்தை தானே. சரி, பரவாயில்ல. சரியா? ஆண்டவரை வர மாட்டேது. சரி, பரவாயில்ல. ஓகே, பாருங்க, அதோட அர்த்தம் சுத்தமுள்ள இருதயம். அந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை அப்புறம் பார்ப்போம். ஆனா ரெண்டு கதைகளை நான் சொல்லி நான் ஆரம்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். சரியா? சுருக்கமான கதை தான். ஒன்று ஒரு கேள்வி, ஒன்று சுருக்கமான ஒரு கதை. சரியா? முதல் கேள்வி, காலையில எந்திரிச்சோடனே முதல் காரியம் என்ன செய்வோம்? ப்ரே பண்ணுவோம். அடுத்தது ஆமா, என்ன பண்ணுவோம்? பாத்ரூம் போயிட்டு பல்லு வளர்க்குவோம். ஆமா தானே? அதெல்லாம் முதல் காரியம் நம்ம பொதுவாக செய்யறது. சரியா? நிறைய பேர் ஃபோன் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் செக் பண்ணுவீங்க. அதெல்லாம் நான் கேட்க கிடையாது. பொதுவாக முக்கியமான காரியம் காலையில் எழுந்திரிச்சோம் என்ன பண்ணுவோம்? பல்லு வளர்க்குவோம். ஆமா தானே? பல்லு வளர்க்க வச்சாலே ஒரு நல்ல தானே? பல்லு வளர்க்கணும். சரி, நம்ம டூத் பிரஷ் தானே பாய்ப்போம். யாரும் சின்ன வேலை பாய்க்கிறீங்களா? இன்னும் என்ன சொல்லுவாங்க? என்ன காயும் சுகியா? இன்னும் பாய்க்கணும். இல்லை, டூத் பிரஷ் பாய்க்கிறோம். ஆமா தானே? அந்த டூத் பிரஷை வேற ஏதாச்சும் நம்ம பாய்ப்போமா? வேற ஏதாச்சும் பாய்ப்போமா? பல்லு வளர்க்கிற பிரஷை வேற ஏதாச்சும் நம்ம பாய்ப்போமா? தடை செய்யறதுக்கா? டை அடிக்கிறதுக்கு இல்ல, வளர்க்கறத பாய்ப்போமா? பழசெல்லாம் டை அடிக்க பாய்ப்போம். பல்லு வளர்க்கறதே நம்ம டை அடிக்க பாய்ப்போம் இல்ல தானே? வேற ஏதாச்சும் பாய்ப்போமா? பாய்க்க மாட்டோம் தானே? ஏன் பாய்க்க மாட்டோம்? ஓகே, அழுக்கு பண்றோம். ஜெம்ஸ் வேற எப்படி பஸ் அதை போய் வாயில் வைக்க முடியும்? ஆமா தானே? ஏன் சுத்தமா இருக்கணும். ஆமா தானே? அது ஒரு காரணம் தானே, சுத்தமா இருக்கணும். பல்லு வளர்க்கிற ராசி சுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். சரியா? அது ஒரு கேள்வி. அடுத்தது ரெண்டு கதை. அடுத்து நான் கதை சொல்லுகிறேன். ரெண்டு நண்பர்கள் இங்கிலாந்து தேசத்துல லண்டன்ல ரோட்டு ஓரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல பண்டல் ஷாப் தெரியுமா? பண்டல் ஷாப் பழைய துணியெல்லாம் வைப்பாங்க. சம்பாத்து சுமைசிப்புல பார்த்த ஞாபகம் இல்லை. இப்போல இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. சரியா? பண்டல் ஷாப் பழைய துணியெல்லாம் இருக்கும். ஆனா நல்லா சுத்தமா கழுவி புதுசா தான் வைத்திருப்பாங்க. சரியா? அந்த கடை முன்னாடி அப்படியே தாண்டி போகும்போது அதுல ஒருத்தர் சொன்னாராம், சட்டெல்லாம் நல்லா இருக்குது, சட்டெல்லாம் நல்லா இருக்குது, சுத்தமா இருக்குது, ஆனாலும் விலை குறைவா இருக்குது, ஏன்னா பழைய தட்டை அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னார். அதுக்கு இன்னொரு நண்பர் அதுக்கு பதில் கொடுத்தாராம், பாரு, நல்ல பிராண்டடான தட்டை, விலை உயர்ந்த தட்டையா இருந்தாலும் இந்த கடைக்குள்ளாக அது போகும்போது அதோட மதிப்பு குறைஞ்சுதான் போகுது அப்படின்னு சொன்னார். சரியா? இந்த கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது பாருங்க. இன்றைக்கு நம்ம பல் வளர்க்கிற பிரஷ் நம்ம சுத்தமா வைத்துக் கொள்கிறோம். வேற எதுக்கும் நம்ம பயக்கப்படுறது கிடையாது. சுத்தமா இருக்கணும், அழுக்கா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இன்னொரு காரியம், எதெல்லாம் அழுக்க அடிச்சோ அதுக்கெல்லாம் மதிப்பு குறையுது. எதெல்லாம் பாய்க்கப்படுகிற ஜாமாவா இருக்குது, ஒரு ஆள் பாய்ச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை மறுபடியும் வைக்கும்போது அதோட மதிப்பு குறையுது தானே? பாருங்க, இன்னைக்கு அதே போலதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மதிப்பு குறையும். உதாரணம், செகண்ட் ஹேண்ட் காடி வாங்கினா அதுக்கு மதிப்பு விலை குறைவுதான், விலை குறையும். அதே மாதிரிதான் லேண்டு வாங்கணும், அதே மாதிரிதான் வீடு வாங்கணும். லேண்ட் இல்லை, வீடு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் பாய்ச்சதை வாங்கினா விலை குறைவுதான். ஆமா தானே? இன்னைக்கு எல்லா விஷயமும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. பாவத்துக்குள்ளாக போகும்போது ஆண்டவரோட பார்வையில நம்ம நீதிமான்ல இருந்து கொஞ்சம் மதிப்பை இழந்து போவோம். ஆமென். உலகத்தோட போகும்போது ஆண்டவரோட பார்வையில
நம்ம கொஞ்சம் மதிப்பை இறங்கி தான் போகிறோம். என்ன மதிப்பு? ஆண்டோட பிள்ளைங்க அந்த மதிப்பு என்னைக்குமே போகாது. ஆனா ஆண்டோட பார்வையில நீதியில நம்ம மதிப்பை நம்ம இழந்து போகிறோம். பரிசுத்தத்துல நம்ம நம்மளோட மதிப்பை இழந்து போகிறோம். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டுதான் ஜனங்களுக்கு ஆண்டவர் போதுகிறார். சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரை நீங்க சொல்லுங்க, நான் சொன்னா அது தருவாரு. சரியா? தேவஜனமே, இன்றைக்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. சுத்தமுள்ள இருதயம். இப்ப முதல் காரியம் நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் இருதயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹார்ட், இருதயம். இதை குறித்து வாலிபர்கள் இந்த ஆண்டு முதல் ப்ரோக்ராம் இருதயத்தை வைத்து நான் பேசினேன். ஆனாலும் இந்த இன்றைக்குள்ள சத்தியத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 8வது வசனத்தை மறுபடியும் ஒரு ஆள் வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். வந்துச்சு. சரியா? பாருங்க, முதலாவது இருதயத்தை வைத்து நம்ம பார்ப்போம். இருதயம் ஏன் முக்கியம்? ஆண்டவர் இங்க ஏன் இருதயத்தை பத்தி பேசுறார்? ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், சரீரத்துல சுத்தம் உள்ளவர்கள், இல்லைன்னா உங்களோட கைகள்ல நீங்க சுத்தம் உள்ளவர்கள், இல்லைன்னா நீங்க உங்களோட பார்வையில சுத்தம் உள்ளவர்கள், நிறைய இருக்குது சரீரத்துல. வேற பகுதி ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கலாம், ஏன் உங்க வாழ்க்கையே சுத்தம் உள்ளவர்கள் ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் குறிப்பா இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள்? ஏன் ஆண்டவர் சொல்லணும்? சொல்லுங்க பாப்போம். ஏன் ஆண்டவர் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்? சொல்லுங்க, ஏன் இருதயம் முக்கியம்? வேறமா அவர் வாழும் இடம் வேற வேறையா? இருதயம் யாங்க இருதயம் முக்கியம்? இது இருக்குதானே? சந்தேகம் இருக்கா? வச்சு பாருங்க. அடிக்கும் முக்கியமான ஒரு பகுதி சரீரத்துல. ஓகே, வேற இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, பார்வையில சுத்தம் உள்ளவர்கள் சொல்லி இருக்கலாமே, செய்யல சுத்தம் உள்ளவர்கள் சொல்லி இருக்கலாமே, ஏன் முழு சரீரமே சுத்தமா இருக்கும்னு சொல்லி இருக்கலாமே. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23 வாசிங்க. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். பாருங்க, ஜீவ ஊற்று எங்க புறப்படுகிறதா? இருதயத்துல இருந்து புறப்பட்டு வருகிறது. அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே ஆரம்பமாகிறது எங்க? இருதயத்துல. நம்மளோட பேச்சாகட்டும், நம்மளோட செயலாகட்டும், நம்மளோட சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட இருதயத்துல இருந்து தான் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 4:23 நம்ம வாசிக்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு இந்த தண்ணி இருக்குதுல்ல, கடல், நம்ம பார்த்தோம்னா எல்லாமே கடல்ல தான் ஆரம்பிக்குது. கடல்ல இருந்து தான் தண்ணி எங்க போகுது? வானத்துக்கு எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் மழையா வேற இடத்துல பெய்கிறது. ஆறுலயும் அள்ளூர்லயும் அந்த எல்லா இடத்துலயும் அந்த தண்ணி போகிறது. தண்ணி மறுபடியும் எங்க போய் சேருகிறது? கடைசியில கடல்ல தான் போய் சேருகிறது. புரியுதா? அது பேர் வந்து இங்கிலீஷ்ல ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் என்று சொல்லுவார்கள். சரியா? அப்படிதான் நம்மளோட உலகத்துல இருக்கிற எல்லா நூற்றோட பயணமும் அப்படிதான் ஆரம்பிக்குது. கடலே ஆரம்பித்து மறுபடியும் கடலே வந்து முடிகிறது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும் எல்லாமே எங்க ஆரம்பிக்குது? இருதயத்துல ஆரம்பிக்குது. நம்மளோட பேச்சா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், சிந்தனையா இருக்கட்டும், நம்மளோட பார்வையா இருக்கட்டும், எல்லாமே இருதயத்துல ஆரம்பிக்குது. அதுல இருந்து வருகிற எல்லா காரியமும் மறுபடியும் இருதயத்துல தான் போய் சேர்கிறது. இருதயம் அதனாலதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறதுனால நம்ம இந்த மாதிரியான காரியங்கள் பேசாம ரத்தத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுமே. ரத்தம் எங்க ஆரம்பிக்குது? ரத்தத்தோட நடமாட்டம் நம்ம சரீரத்துல எங்க ஆரம்பிக்குது? இருதயத்துல ஆரம்பிக்குது. எங்க மறுபடியும் போய் முடிகிறது? அங்கேதான் முடிகிறது. என்ன முடிவு நான் சொல்கிறேன்னா, ஆக்சிஜன் அங்கதான் பம்மாவுக்கு ஆரம்பிக்குது. அங்கதான் மறுபடியும் போய் சேருகிறது. லாங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு இருதயத்துக்கு தான் போகுது. அப்ப அது எவ்வளவு முக்கியம்? முக்கியம் தானே? ஆண்டவர் முக்கியம் இல்லாத காரியத்தை பேசுகிறதே கிடையாது. இருதயம் வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருப்பதனால்தான் இயேசு சொல்கிறாரு,
இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜெபத்திலே போன வாரம் பிரசங்கத்துல நம்ம பார்த்தோம் எப்படி ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தை மத்திய முழுவதும் இயேசு பார்த்துக் கொள்ளுங்க செய்யுங்க அப்படின்னு மறுபடியும் சொன்னதை போன வாரம் நம்ம பார்த்தோம். சரியா? ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்தும் இருதயத்தை குறித்தும் மறுபடியும் அவர் பேசினவராக இருக்கிறார். ரெண்டு பகுதி என்னோட சேர்ந்து நீங்க திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய 15வது அதிகாரம் வசனம் 18 19 வாசிங்க. மத்திய 15வது அதிகாரம் வசனம் 18 19. வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். 15வது அதிகாரம் வசனம் 18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தூண்டுபடுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமென். கை கழுவாம அதுக்கு சாப்பிடாம இருக்கலாம். ஆண்டவர் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரியா? இருதயத்திலிருந்து வருகிறது இன்னொரு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி தான் அவர் சொல்கிறார். சரியா? அடுத்தது மத்திய 12வது அதிகாரம் வசனம் 33 34. 34 மட்டும் வாசிங்க. 12வது அதிகாரம் வசனம் 34. மத்திய 12 34. திரியன் பாம்பு குத்துகிறேன், நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி மறுபடியும் இருதயத்தை முக்கியமாக மத்தியிலே நம்ம பார்க்கிற 2 பகுதியில அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா இயேசு ஒரு பகுதியில சும்மா சொல்லிட்டு விட கிடையாது. அது மறுபடியும் எங்க போனாலும் பிரசவம் பண்ணுகிறார். இருதயத்தை தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஏன்னா அங்கிருந்து தான் எல்லாமே வருகிறது என்று சொல்லி. அப்ப தேவஜனமே அது எவ்வளவு முக்கியம். சரி, இந்த பகுதி மத்திய 5வது அதிகாரத்தில் யார்கிட்ட அவர் பிரசங்கம் பண்ணுகிறார்? யூதர்கள்கிட்டையும் பரிசேயர்கிட்டையும் வேதத்தை போதிக்கிறவர்கிட்டையும் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். யார் அவர்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தை குறித்து பேசுகிறார்னா, ஏன்னா அவர்கள் எது மேல நம்பிக்கையாக இருந்தார்கள்? மோசேஸ் கொடுத்த கற்பனைகளை அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க எதை நினைச்சோம், நாங்க சுத்தமா இருக்க நினைச்சு நாங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மோசேஸ் கொடுத்த கற்பனைகளை பழைய ஏற்பாடை நாங்க கீழ்ப்படும் போது நாங்க சுத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம்? நம்ம சுத்தமா இருக்கிறோம், நமக்கு பிரச்சனை இல்லையே, சர்ச்சுக்கு வர ஊழியத்துல இருக்கிறோம். ஆண்டவர் அது மட்டும் கேட்க கிடையாது. உண்மையாவே இருதயத்துக்குள்ளார சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அவருக்கு தான் ஆண்டவர் தரிசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு இருதயத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து தான் எல்லாமே வருகிறது. கோபம், எரிச்சல், பொறாமை, வெறுப்பு, மன்னிக்க முடியாத இருதயங்கள் எல்லாமே அங்கிருந்து தான் வருகிறது. யான் தெரியுமா, இப்பதான் முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளாக நான் போக ஆசைப்படுகிறேன். இருதயம் கல்லாக ஆகக்கூடும். Your heart can be stoned. இருதயம் கல்லாக ஆக முடியும். இன்னைக்கு நிறைய நேரத்துல யாங்க மன்னிக்க முடியல, ஏன்னா அந்த இருதயம் கல்ல ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய நேரத்துல யான் எரிச்சலும் வெறுப்பும் பேசினாலே கொட்டி கொட்டுறது, எரிஞ்சு கொட்டுறது. ஏன்? ஏன்னா இருதயம் கல்ல ஆயிடுச்சு. கல்லான இருதயத்திலிருந்து எப்படி சதையான வார்த்தைகள் வருமா, வீருள்ள வார்த்தைகள் வருமா? வராது. கல்லான வார்த்தைகள் தான் வரும். வருகிற வார்த்தை கல்லடியா தான் வரும். ஏன்னா இருதயம் கல்லா இருக்குது. செடியை போய் கல்லான இடத்துல நம்ம விதைக்க முடியாது. எந்த விதையும் அங்க போயிட்டு வளர முடியாது. அதே மாதிரிதான் கல்லான இருதயம். அந்த இருதயம் கல்லாயிடுச்சுன்னா ஆண்டோட வார்த்தையும் கூட சில நேரத்துல இடம் இல்லாம போயிடும். என்னோட திருப்பி கொள்ளுங்கள். யாற்றாகும் 3வது அதிகாரம். சரியா? 19வது வசனமும் 20வது வசனமும். சரியா? திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். யான் திரும்ப சொல்லணும்னா வீட்டுல அந்த வசனத்தை வாசிக்க மார்க் பண்ணி வைக்க. சரியா? பார்வோ கதை வைத்து
நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சரியா? சுருக்கமாக, ஏன்னா பாரோட இருதயம் கல்லானது என்று சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கிறேன், நம்புகிறேன். நம்ம பிரசங்கம் கேட்டிருக்கோம், பாரோட இருதயம் கல்லா ஆகுனது என்று சொல்லி. அதை வைத்து நான் பேச ஆசைப்படுகிறேன். சில நேரத்தில் என்ன சொல்வார்கள், ஆண்டவர் தான் பாரோட இருதயத்தை கல்லாக்குனார் என்று சொல்லி. தவறு. ஆரம்பத்திலேயே பாரோ தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடாம அவனோட இருதயத்தை அவன் கல்லா வைத்திருந்தான். அதுதான் 3வது அதிகாரம் வசனம் 19, 20. ஆண்டவர் மோசேஸோட பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, மோசேஸே நீ போய் கூப்பிடும் போது பாரோ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விட மாட்டான், ஏன்னா அவனோட இருதயம் கல்லாக இருக்கும். அந்த இருக்கும் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் கல்லாக்குனார் கிடையாது. அவன் இருதயம் ஏற்கனவே கல்லாக தான் இருக்குது. ஏன்னா வேலை செய்யறது யாரு? வேலைக்காரன் போய் விடுன்னு சொன்னா விடுவானா? எந்த ராஜா விட மாட்டான். அதான் ஆண்டு சுவாமி அவனுடைய இருதயம் ஏற்கனவே கடினமா இருக்குது. யாற்றாகமம் 7வது அதிகாரம் வசனம் 13, 14 நம்ம வாசிக்கும் என்றால் 14வது வசனம் குறிப்பாக யாற்றாகமம் 7வது அதிகாரம் வசனம் 14 பாரோட இருதயம் கல்லானது என்று சொல்லி தெளிவாக போட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? பாரோட இருதயம் கல்லா இருந்ததுனாலதான் 10 வாதைகள் வருகிறது. அந்த 10 வாதைகளும் நீங்க வீட்டுல போய் தயவு செஞ்சு இந்த பகுதியை கவனமாக வாசிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் நீங்க நான் சொன்னா எனக்கு நேரம் பத்தாது. தயவு செஞ்சு போய் வாசிங்க. 5 வாதை, 5ல் 6 வாதை வரும்போது பாரோ அவருடைய இருதயத்தை கல்லாக்கினான் தான் வரல தவிர ஆண்டவர் அவருடைய இருதயத்தை கல்லாக்கினார் என்று சொல்லி வராது. ஏன்னா கல்லா இருதயத்தை ஆக்குனது ஆண்டவர் கிடையாது, நம்மளே தான் நம்ம ஆக்கி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய இருதயத்தை கல்லாக. அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற வாதைகள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, போனாலும் உன் இருதயத்தை அவளை கல்லாக்கி வைக்க முடியும்னா இப்ப நானே உன் இருதயத்தை கல்லா வைக்கிறேன், இப்ப பாரு என்ன நடக்கும் என்று சொல்லி மிச்சம் இருக்கிற வாதை அழகாக வார்த்தை வரும். ஆண்டவர் பாருடைய இருதயத்தை கல்லாக்கினார் என்று சொல்லி. அதுல என்ன நம்ம கத்துக்கொள்கிறோம்னா, நம்ம இருதயத்தை கல்லா வைக்கும் போது ஆண்டவர் நம்ம மாற்றத்துக்குள்ளாக வருகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி மாறாவிட்டால் ஆண்டவர் சொல்ல, நீ மாறலையா, இந்த வச்சுக்கோ, அவ்வளவுதான். தேவஜனமே, இருதயம் ரொம்ப ரொம்ப கவனம். இன்னைக்கு அந்த இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வருகிறது. அந்த இருதயத்தை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். எரிச்சலையும் கோபத்தையும் இருதயத்தில் போய் வைத்து 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 சேர்த்து வச்சுட்டு அந்த கல்வி அந்த இருதயம் கல்லாயிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுங்க. கல்லான இருதயம் ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியுமா? அவங்க வீடு இல்லையே. இன்னைக்கு அதை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, அதே பகுதியை இந்த வசனத்தெல்லாம் வாசித்தா நல்லா இருக்கும். வாசிக்குமா? எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு திருப்பி கொடுக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் வசனம் 19. எசேக்கியேல் 11வது அதிகாரம் வசனம் 19. அதே எசேக்கியேல் 36வது அதிகாரம் வசனம் 26 வாசிக்க. 36, 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். அப்படியே அதுக்கு முன்னாடி இருக்கிற புஸ்தகத்தில் எரேமியா 31, 33 வாசிங்க பார்ப்போம்.
நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். பாருங்க, எதுக்கு இந்த 3 வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன்னா, ஆண்டவர் இருதயத்தை குறித்து மத்தியில மட்டும் பேச கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை குறித்து ஆரம்பத்துல யாத்ராகமத்தை குறித்து பேச கிடையாது. ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு சுவிசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் இருதயத்தை குறித்து அவர் பேசுகிறார், அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 2 வசனத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்துட்டு என் ஆவினை ஊற்றுவேன் என்று சொல்லி எரேமியா 31:33 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த இருதயத்தில் என்னோட கட்டளைகளை நான் எழுதுவேன் என்று சொல்லி. அந்த எரேமியா 31:33 மறுபடியும் 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் எல்லா பகுதியிலும் பவுலும் அதை குறித்து அவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இருதயம் எவ்வளவு முக்கியமானதான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனா இதுல என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லான இருதயத்தை என்னால மாற்ற முடியும் என்று சொல்லி. எதுக்கு மாற்ற முடியும்? என்னோட வார்த்தைக்கும் என்னோட ஆவிக்கும் செவி கொடுக்கிறதுக்காக ஏனால அந்த இருதயத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தில் ஒரு மாற்றம் பண்ணணும் அவரே எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம தான் இருதயத்தை கல்லாக வைத்துக் கொண்டு நிறைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாம நம்ம இருக்கிறோம். நிறைய காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சில காரியத்தை சொல்லும் போது போய் சேர மாட்டேங்குது. ஏன் போய் சேர மாட்டேங்குது? ஏன்னா அந்த சைடுல இருக்கிற இருதயம் கல்லாக இருக்குது. மாற்றிக் கொள்ளுங்க, திருத்திக் கொள்ளுங்க என்று சொன்னா பிரச்சனை வருகிறது. ஏன்னா அங்கிட்ட மறுபக்கத்துல கல்லா இருக்குது, செவுருல இருக்குது. போய் முட்டி கொண்டிருந்தா நமக்கு தானே தலையில ரத்தம் வரும். அதுதான் நிறைய குடும்பத்துல நடந்து கொண்டு இருக்குது. இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி கணவர் சொல்லுவாரு, நம்ம பரிசுத்தமா இருக்கலாம் என்று சொல்லி. அந்த சைடுல மனைவி பிள்ளைங்க மற்றவர்கள் எல்லாம் முடியாது என்று சொல்வார்கள். குடும்பத்துல பிரச்சனை தான் வரும். இருதயம் கல்லா இருக்குது. ஆண்டவர் வார்த்தை போய் சேர மாட்டுது. மாத்திக்கொள்ளும். நீங்க நிறைய விஷயத்துல நானும் அனுபவத்துல போதகராக இருக்கும் போது நிறைய காரியம் இப்படி செய்யலாமே, இப்படி பண்ணலாமே, இது வாங்கலாம், இதை செய்யலாம், இதை மாத்திக்கொள்ளாமே நானும் பாடாப்பட்டு சொல்றதா இருக்கும். ஆனா சப்பா கேசா ஒரு தத்தாவசத்தெல்லாம் என்று சொல்லிட்டு ஒருவரும் இருக்கிறார்கள். என்ன செய்கிறது? ஏன்னா அந்த சைடு கல்லான இருக்குமா இருக்குது. தேவஜனமே, நம்ம இருதயத்தை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே அங்கதான் ஆரம்பமாகுது, எல்லாமே அங்கதான் மறுபடியும் போய் முடியும். இருதயத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காட்டாம காட்டும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இருதயத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது எப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டு கேட்கிறாரு? மத்திய 5:8 மறுபடியும் வாசிங்க. எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள்? இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கிடையாது. இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கிடையாது. இந்த வரைக்கும் இருதயம் துடித்துக் கொண்டிருக்குன்னா நம்ம பாக்கியவான்கள் ஒரு வகையில. ஆனா இயேசு சொல்ற பாக்கியவான் இது இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் இருதயத்துல பிளாக் இருந்துச்சுன்னா எப்படி? இருதயத்துல வாட்டர் இருந்துச்சுன்னா எப்படி? அதுனா சரீரபூர்வமான இருதயத்துல பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் அதை சுகம் கொடுக்கும் வல்லவராக இருக்கிறார், அது ஒரு சேர்க்க வச்சிருவோம். ஆவிக்குரிய இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அது என்ன சுத்தம்? சரி, சுத்தத்துக்கு எனக்கு டெஃபினேஷன் கொடுங்க, அர்த்தத்தை கொடுங்க பார்ப்போம். சுத்தம்னா என்னது? சுத்தம்னா என்னது? சுத்தம் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நம்ம தண்ணி குடிச்சுக்கிறேன். சுத்தம் என்ன? சுத்தத்துக்கு அர்த்தம் என்ன? சுத்தம் என்ன? எதை பார்த்து சுத்தம்னு சொல்லுவோம்? அழுக்கு இல்லாம இருக்கிறது. வேற நல்ல வேலையும் இருக்குது. சரியா? எனக்கு போதும் அப்படித்தான். தண்ணி எல்லாம் மீன் பிடிக்கும் சுத்தம் போதும், தண்ணி சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, வேற வெள்ளையே இருக்கிறது, அழுக்கு இல்லாம இருக்குது. வேற எதை சுத்தம்னு சொல்லுவோம்? வாடை. ஓகே, ஸ்மெல் இருக்கக்கூடாது, வாடை இருக்கக்கூடாதுன்னா ஓகே, சுத்தமா இருக்குது. வேற சரி, நான் குடிச்ச தண்ணி சுத்தமா இருக்குதா இல்லையா? சுத்தமா இருக்குன்னு சொல்றோம். இதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம கவர்மெண்ட் கேட்டாலும் தெரியும். சரி, சுத்தம் தானே?
குடிக்கலாம். இப்போ நானும் குடிச்சேன் கொஞ்சம். சரியா? இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். சரியா? சரி, எப்படிங்க வந்து எல்லாமே நம்ம வீட்டில் பாய்க்காம தான் இருக்குது. சரியா? வாங்கி ஒரு வருஷம் பாய்க்காத என் வீட்டில் இருந்தேன். சரியா? எஸ்ட்ரா கரெக்டு கிச்சாப்பு. சரியா? இது வந்து மிளகாத்தூள். சரி, பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கு. சரியா? தண்ணி சுத்தம் தானே? நம்மளோட குடிச்சு காட்டுறேன். சுத்தம் நம்புறீங்க தானே? சுத்தமான தண்ணி. பாருங்க, சுத்தம் என்று சொல்வது அழுக்கு இல்லாதது. அதான் பதில் கொடுத்தோம். இதுல அழுக்கு கிடையாது, அதனாலதான் தைரியமா நான் குடிக்கிறேன். இதுல வாரம் கிடையாது, அதனாலதான் நான் தைரியமா குடிக்கிறேன். இன்னும் என்ன பதில் சொன்னோம்? கிளியரா இருக்குது. கிளியரா இருக்குது. இப்ப நான் உனக்கு காட்டுகிறேன், இப்ப நான் உனக்கு செய்கிறேன். சரியா? எண்ணெய ஒரு பாவம்னு வைத்துக் கொள்ளுமே. என்ன பாவம்னு சொல்லுவோம்? எண்ணெய ஒரு பாவம் என்று சொன்னா என்னன்னு சொல்லலாம்? என்னன்னு சொல்லலாம்? பொறாமை. வேற ஏன் பொறாமை? ஏன் பொறாமை சொன்னாங்க? ஏன் பொறாமை சொன்னீங்க? காரணம் இருக்கும் கண்டிப்பா. சும்மா ஏதா இல்ல, என்ன நம்ம சொல்லலாம்? வளவளன்னு இருக்கும். ப்ரூவ் கொடுத்துட்டேன். என்னமா கொலஸ்ட்ரால் கூட வரும். இல்ல, என்ன பாவத்தை நம்ம ஒப்பிடலாம்? வளவளன்னு இருக்கும். பொய் சொல்றது, ரெட்டை பேச்சு பேசுறது, இங்க ஒரு கதையை போயிட்டு அங்க சொல்றது, அங்க உள்ளது போய் இங்க சொல்றது. சரியா? இப்ப அதை எடுத்து நடுவில் வந்துருக்குமா? சரி, இப்ப நம்ம படிக்க ஆண்டுகளை படிக்கும்போது சுத்தமா தானே பழக்கம். நம்ம தானே சந்திக்க யாரும் சொல்லல. சரி, சரியா? இப்ப வந்து பாவம், பொய். என்ன பொய்யா சொன்னோம்? ஓகே, பொய் பேசுறதுல சொல்லுங்க. சரி சரி, சரியா? இந்த மாதிரி கருத்து இருந்துச்சுன்னா சுத்தாங்க இருக்கணும். சரி, பரவாயில்ல. சரியா? இப்ப ஊத்துவோம். சரியா? இப்ப சுத்தமாயிடுச்சா? சுத்தமா இருக்கா? இன்னும் உள்ளதான் ஊத்தி இருக்கு, வேற எங்கேயும் ஊத்தல. சரியா? சுத்தமா இருக்கா தண்ணி? சரி, இப்ப யார் குடிக்க போறா? பாடி போய் தான் குடிக்கலாம். குடிக்கலாம் தானே? சரி, பெட்ட கிச்சா இருக்கு. இது என்ன பாவம்னு சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். ஏமாத்துறது. இதோ சரி, இது ஏன் ஏமாத்துறது? சும்மா தான். சரி, கருப்பா இருக்கு, புளிப்பா இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. சும்மா காணலாம் ஊத்த வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க. இதோட குணாதிசயம், கிச்சாவோட குணாதிசயம். துக்கா பிடிக்குமா? பிடிக்கும் தானே? கிச்சா பிடிக்கும் தானே? இது என்ன கிச்சா பிடிக்கல? அதை பார்க்காதீங்க. கிச்சா போதும் வச்சு என்னன்னு சொல்லலாம்? என்னது? என்ன பாவத்துக்கு அதிகாரியா இருக்கா? உதாரணம் ஒண்ணு சொல்லுங்க. திருடு. நீங்க சும்மா சொன்னீங்களாமா? காரணம் இருக்குதா? ஓகே, அம்மா. சரி, அப்புறம் எப்படி சொல்லுங்க? என்ன காரணம்? சரியா? சரி, இப்ப அதை ஓகே. இப்ப சுத்தமா இருக்கா? யார் குடிக்க போறா? குடிக்கலாம். இப்ப அடுத்தது கொட்டுறேன், குடிக்கிறீங்க. சரி, மிளகாத்தூள் என்ன பாவத்தை குறிப்பிக்கலாம்? எரிச்சல். அப்ப நான் நினைக்கிறேன் போது இதை கேட்டு இருந்திருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் மற்றதுக்கு சொல்றதுக்கு. எரிச்சல். சரியா? சரி, இப்ப எரிச்சல் கொஞ்சம் குறைச்சி எரிச்சல் கொடுக்கணும். அவர் மண்டெல்லாம் யாரும் குடிக்கிறது? சரி, சுத்தமா இருந்தாரு. சரி, இப்ப இதுல கலர் இருக்கா? சுத்தமா இருக்கா? இல்ல வாடை இருக்குமா? சரி, வேற என்ன சொல்லுங்க? மூணுல சொல்லுங்க. இன்னொரு என்ன சொல்லணும்? வாடை, அழுக்கு. சரி, அழுக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம சமைக்கிறது தான். பட் ஸ்டில் சுத்தம் இல்லைல்ல. குடிப்பீங்களா? எப்படியா குடிக்கிறா? பாருங்க, இன்னைக்கு சில வாழ்க்கை இப்படிதான் வேறு. சரியா? இதெல்லாம் முடியல, நம்ம அப்புறம் கொஞ்சம் அதை பாஸ் பண்ணி வைப்போம்.
அதுலயே ஆரம்ப முடியும். சரியா? பாருங்க, இன்னைக்கு சுத்தமா இருந்ததா என்ன நடக்குது நம்ம வாழ்க்கை? பாவங்கள் வரும்போது என்ன ஆகுது? அழுக்கா மாறிடுது. சில நேரத்துல எரிச்சல் வரும்போது சில நேரத்துல என்ன ஆகுது? அழுக்கு போயிருது, வாழ வர ஆரம்பிக்குது, அழுக்கு வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருதயத்துல நிறைய நேரத்துல அப்படிதான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எரிச்சலும் என்ன சொல்றோம்? எரிச்சல், பொய், ரெட்டை வேஷம், திருடு, இது எல்லாம் என்ன நடக்குது? வாழ்க்கைக்குள்ளார வர ஆரம்பிக்குது. இருதயம் சுத்தமா இருக்குமா? இது சுத்தமா இருக்குமா? இது சுத்தமா இருக்காது. தேவஜனமே, நீ பாருங்க, அதனாலதான் நீங்க நிறைய நேரத்துல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டத்தையும் பார்க்கிறோம். ஏன்னா இந்த காரியம்லாம் வரும்போது அதோட சுத்தம் வேறு. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர் பேரால ஆண்டவர் போகும்போது இருதயத்துல கண்ட அழுக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த வசனத்தை எப்படி போன வாரத்தோட வசனம் இரக்கமுள்ளவர்கள் வசனம் வந்து இயேசு ஓசியா 6வது வசனத்துல இருந்து எடுத்தார்கள். இந்த வசனத்தையும் ஆண்டவர் பழைய ஏற்பாடு ஒரு பகுதியிலிருந்து எடுத்ததுதான். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 24 வசனம் 3-4. இந்த வசனம் ரொம்ப முக்கியம் நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு, குறிப்பாக சுத்தத்தை குறித்து பார்க்கிறதுக்கு. சங்கீதம் 24 வசனம் 3-4. கைகளை சுத்தம் உள்ளவன் ஆமென். அப்ப பாருங்க, யாரு ஆண்டு சமூகத்துல வரணும்? கையில சுத்தம் உள்ளவனும் இருதயத்துல சுத்தம் உள்ளவனும். இருதயத்துல சுத்தம் உள்ளவன் தான் ஆண்டு சமூகத்துல வர முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதுனதை மறுபடியும் இயேசு மத்தேயு 5:8 அவர் சொல்லுகிறாரு, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாக இருக்கு, அதுதான் பாக்கியவான் என்று சொல்லி. அப்ப தேவஜனமே, நீங்க பாருங்க, ஆண்டவரோட சமூகத்துல நம்ம வருகிறதுக்கு நம்ம இருதயம் சுத்தமா இருக்கணும், நம்மளோட கைகளும் சுத்தமா இருக்கணும். மறுபடியும் அந்த வசனம் மறுபடியும் நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா 5வது வசனத்தை எல்லாம் 4-5 மறுபடியும் அதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, பொய் இல்லாமல் இருப்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுத்தத்துக்கு அப்ப அர்த்தம் என்னன்னா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், அது பரிசுத்தம். சுத்தத்துக்கு அர்த்தம் அதுதான். ஊத்துனது என்ன? அது ஊத்துனதுக்கு அப்புறமே தண்ணியில 2 காரியம் வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப அதை நம்ம தண்ணின்னு சொல்லுவோமா? இல்லையே. தண்ணியோட எண்ணெய் சேர்ந்துருச்சு, எண்ணெய் தான் சொல்லுவோம். தண்ணியில எண்ணெய் வந்துருக்கு. ஆமா தானே? அப்ப சுத்தமும் அதே மாதிரிதான். ஆண்டு பாருங்க, சுத்தம் என்று சொன்னா பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதோட அர்த்தம் தான் சுத்தம். ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்க முடியாது. அதனால சுத்தமான கைகளும் சுத்தமான இருதயத்தில் மட்டும்தான் ஆண்டவர் சமூகத்தில் வர முடியும். பொய் இருக்கிறவர்களும், எரிச்சல் இருக்கிறவர்களும், கோபம் இருக்கிறவர்களும் ஆண்டு சமூகத்தில் வர முடியாது. தேவஜனமே, அந்த சுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப சுத்தத்துக்கு அர்த்தம் நான் சொல்ல பார்ப்போம். பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் பியோர். சரி, இந்த பியோர் என்று சொல்லும்போது ஞாபகம் வருது, ஆலிவ் ஆயில் எத்தனை பேர் பாய்ச்சிருக்கீங்க? எத்தனை விதம் இருக்குது தெரியுமா ஆலிவ் ஆயில்? இப்ப நான் இங்க வாங்கி வச்சிருக்கிறது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். சரியா? இதுக்கு மேல இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, அது பேரை பார்த்துட்டேன், சோப்பு லேபிள்ல இருக்கும். அது வேற ஒரு ஆலிவ் ஆயில். நார்மல் ஆலிவ் ஆயில் இருக்குது. ஆலிவ் ஆயில் எத்தனை இருக்குது? ஆனா ஆகு பியூரானது என்னது? அது பேரை பார்த்துட்டேன், சோப்பு கலர்ல போட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். ஏன்? அது வேற ஒண்ணுமே கலப்படம் சாதாரண எண்ணெயிலே இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் அந்த சுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அந்த மாற்றத்தை தான் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, அதே சங்கீதம் 24 வசனத்தை வாசிங்க. இதுவே அவனை தேடி விசாரித்து. சங்கீதம் 24 6 வசனம்.
ஆமென். யார் நாடுவா? இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஆமென். அந்த சங்கீதத்தை தான் இயேசு சுருக்கி மத்திய 5:8 சொல்லி இருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 4:8 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் நீங்க போய் வாசிக்கலாம். யாக்கோபு 4:8 சொல்லுகிறாரு, இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். Purify your heart. இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். இன்னைக்கு தேவஜனமே, நம்மளுடைய இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. இன்னைக்கு குடும்பத்தோட நம்மளும் சேர்ந்து குடும்பத்தோட இன்னைக்கு அதுவே நம்ம நாட வேண்டும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பிள்ளைகள், கணவர், மனைவி, வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் ஒவ்வொரு பேரும் இருதயம் எப்படி இருக்கு என்று சொல்லி தயவு செய்து நீங்க எல்லாத்தையும் பாருங்க. தயவு செஞ்சு கவனமா பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்துல சுத்தம் இல்லை. இறந்துருமா? ஆண்டவரை தேடுற உண்மைதான், ஆனா எல்லாத்துக்கும் கலப்படமா ஆயிடுச்சு. இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆண்டவர் பார்வையில அப்ப அது பரிசுத்தம் கிடையாது, அது சுத்தம் கிடையாது. பரிசுத்தம் என்று சொன்னா ஒன்னே ஒண்ணுதான். சுத்தம் என்று சொன்னா அது பரிசுத்தம், வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் சுத்தம். அப்படின்னா நான் இப்படி இருப்பேன், ஆனா என்னால இதை விட முடியாது அப்படின்னு சொன்னா அது சுத்தம் கிடையாது. ஆண்டவரோட பார்வையில விட முடியாத காரியங்கள், விட முடியாத சில சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் இருக்குதா? அது ஆண்டவர் பார்வையில சுத்தம் கிடையாது. தேவஜனமே, மத்திய 22:37 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய 22:37 நம்ம பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறாரு, முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டவரை நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு என்று சொல்லுகிற ஆண்டவர் சொல்லல, வெறும் இருதயத்தோடு ஆண்டவர் சொல்ல கிடையாது. முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு என்று சொன்னா எல்லா காரியத்திலும், எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும், நம்மளோட உறவா இருந்தாலும் சரி, பேச்சா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரை நேசித்து நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் 50% கேட்கல, பாதி உள்ளத்தை கேட்கல, கொஞ்சோண்டு உள்ளத்தை கேட்கல, முழு இருதயத்தோடு என்று சொல்லி மொத்தமா முழுமையா கேட்கிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு சுத்தம் என்று சொன்னா அது முழுமையா பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவஜனமே, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவஜனமே, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் வசனம் 9. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் வசனம் 9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. ஆமென். அந்த வார்த்தை அவ்வளவுதாமா. விசுவாசத்தினால என்னத்தை சுத்தம் பண்ணாமா? இருதயங்களே. அப்ப பாருங்க, ரெண்டு காரியம் இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப அவசியமானதா இருக்குது. ஒண்ணு, ஆண்டவரை முழுமனமா நேசிக்கணும். இரண்டாவது, ஆண்டவரை முழுமனமா விசுவாசிக்கணும். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவரை நேசிப்பதும் ஆண்டவரை விசுவாசிப்பதும் என்றால் அதுவே நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு எப்படி இருதயத்தை சுத்தம் பண்ணணும் என்று சொல்லி சொல்லலைன்னா கஷ்டம். நம்ம தானே சேவன்ல பிரோஜனம் போயிடும். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பார்த்துட்டு எப்படி சுத்தமா வைக்கணும்னு சொல்லியே. இதுதாங்க ஆண்டவரை முழுமனமா நேசிக்கணும், ஆண்டவர் முழுமனமா விசுவாசிக்கணும். அதுவே இருதயத்தை சுத்தமா மாற்றும் என்று சொல்லி வேதம் பிரசங்கப்படுவது அழகாக சொல்லுகிறார். ஆமென். தேவஜனமே, இதை முடிச்சுக்குவோம். தண்ணி அழுக்காச்சு, எப்படி தண்ணியை சுத்தம் பண்றது? எனக்கு தெரியும், எல்லாம் நல்ல சமைக்கிற ஆளு, அடுப்புல வேலை செய்யற ஆளுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணலாமே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். சரியா? அதனாலதான் கரெக்டா சல்லடை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சரியா? இது டபுள் லேயர் சல்லடை. சரியா? 2 நெட் இருக்கும். சரியா? அதனால டபுள் ஃபில்டரிங் பண்ண போறோம். ஏன்னா கேட்கலாம், ஃபர்ஸ்ட் அதை ஃபில்டர் பண்ணிட்டா சுத்தமா இருக்கும் அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபில்டர் பண்ண சுத்தமாகுதானே? சரியா? ட்ரை பண்ணுவோம். சரியா? ஊத்துறேன், இதை கிட்டிக்குவோம். வச்சு கப்பு நாரிச்சு. சரி சரி சுத்தமாச்சா? மசாலா தூள் மட்டும்தான் வேறு, மற்றது என்ன இன்னும் அப்படியே தான். ஃபில்டர் பண்ணலாமா? அழுக்க ஃபில்டர் பண்ணலாமா? முடியாது. சரி, எடுத்து வரலாமா? எடுக்கலாமா? கை விட்டு
சரி, இதை எப்படி சுத்தம் பண்றது? ஆண்டவர் சுத்தம் பண்ண சொன்னாரு. எப்படி சுத்தம் பண்றது? பதில கொடுங்க. எப்படி சுத்தம் பண்றது? அதுவே வெளியே வராதா? சரி, அப்ப இந்த கப்புக்கு முடிவு இல்லையா? ஊத்திட்டு கழுவணும். கழுவாம எப்படி சுத்தமா கிச்சன்ல போய் கழுவிட்டு வர முடியுமா? ஓ, அதுதான் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ரைட்டு, அதையும் டேஸ்ட் பண்ணி. என்ன இருக்கும் சரியா? சரி, பாருங்க, விசுவாசமும் அன்பும் இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை நிரப்பும் போது என்ன பண்ணும்? உள்ளார இருக்கிற அழுத்தலாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். சரியா? புதுமையா மாறுதா இல்லையா? புதுமையா மாறுதா இல்லையா? சரியா? அதுதான் எக்ஸ்ட்ரா. சரியா? பாருங்க, ஆண்டோட அன்பு வரும்போது கஷ்டம் வரும். ஆனா அது எப்பனா ஆண்டு வரணுமே, ஆண்டு ஊத்துணுமே, ஆண்டு நிரப்பணுமே. அது நிரப்புறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமே. என்ன இருந்தாலும் ஓடி சரிங்களா? என்ன இருந்தாலும் அது ஓடி போயிடலாம். இப்ப குடிக்கலாமா? ஆடு இல்லையே. அழுக்கு தெரிந்தா தெரியலையே. தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் உள்ளார வர வேண்டும், இடம் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சுத்தமுள்ள இருதயம் அவர்கள் பாக்கியவான்கள். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அன்பும் விசுவாசமும் மட்டுமே நம்ம எதிர்த்து சுத்தமாக்கணும். ஆமென். முதலாவது இருதயத்தை பார்த்தோம், இரண்டாவது சுத்தத்தை பார்த்தோம், மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. 8வது வசனம் வாசிக்க. மத்திய 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்களா? தேவனை தரிசிப்பார்கள். எப்படி தேவனை தரிசிக்கிறது சொல்லுங்க பாப்போம். சிலவர்கள் பார்த்திருக்கிறார்கள், இயேசுவை தரிசனம் பார்த்திருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், பவுல் தரிசனம் பார்க்கிறாரு. சரியா? இல்லைன்னு சொல்லல. சிலவர்கள் ஆண்டவர் மகிமை பார்த்திருக்கிறார்கள் ஜெபிக்கும் போது, நான் இல்லைன்னு சொல்லல. சிலவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல கிடையாது. இருக்குதான், எல்லாருமே இல்லையே. எல்லாருமே பரலோகத்துக்கு போயிருக்கிறீங்களா? இல்லை தானே? யாராவது ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்ல கிடையாது. பார்த்துருக்கலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. எப்படி ஆண்டவர் தரிசிக்கிறது சொல்லுங்க? ஆண்டவர் எப்படி தரிசிக்கிறது? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரை தரிசிப்பார்கள்னா ஆண்டவர் நேரம் முகத்துல பார்ப்பார்கள், அது மட்டும் கிடையாது. 4 காரியம் இருக்கிறது. முதல் காரியம், ஆண்டவர் பிரசனத்தை உணர்கிறதும் ஆண்டோட சமூகத்துல வருகிறதும் அதுவும் ஆண்டவரை தரிசிக்கிறதா என்று சொல்லி காண்பிக்கிறது. அடுத்தது, ஆண்டவரோட மகிமையை நம்ம செய்யும் போதும் அவரோட மகிமைக்குள்ளாக நம்ம வாழும் போதும் அதுவும் ஆண்டவரை தரிசிக்கிறது என்று சொல்லிதான் காண்பிக்கின்றது. மூன்றாவது, அவருடைய அன்புல இருக்கும்போது அதுவும் அவருடைய ஆண்டவரை தரிசனம் என்று சொல்லி அதுவும் காண்பிக்கிறது, ஆண்டவர் அன்புல இருக்கும்போது. நான்காவது, நம்ம ஒருவர் ஐக்கியத்துக்குள்ள இருக்கும் போதும் அதுவும் ஆண்டவரோட தரிசனம் என்று சொல்லி காண்பிக்கின்றது. தேவஜனமே, இந்த 4 காரியமும் ஆண்டவரை காண்பிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரை தரிசனம் என்று சொல்லிதான் காண்பிக்கின்றது. தேவஜனமே, என்னைக்கு இருதயத்துல சுத்தமா நம்ம இருக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டோட உண்மையான அன்பை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், ஆண்டோட உண்மையான ஐக்கியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம எல்லாருமே 100% ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லுங்க. சொல்ல முடியுமா? 100% நம்ம சேர்ச் மெம்பர் எல்லாருமே ஐக்கியமா இருக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது தானே? ஆண்டு பிரச்சனத்துல அன்னாடிமே போக முடியும்னு சொல்ல முடியுமா? அன்னாடி ஆண்டு சமூகத்தில் ஆண்டு பிரச்சனத்துல இருக்கணும், ஆண்டு மகிமையை செஞ்சுட்டு சொல்ல முடியாது.
என்னைக்கு சுத்தமான இருதயத்தில் இருக்கிறோமோ அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் நம்ம கூட இருக்கும், ஆண்டோட மகிமை நமக்குள்ளாக இருக்கும், ஆண்டோட அன்பு நமக்குள்ளாக இருக்கும். ஐக்கியத்திலும் பிரச்சனை வராது, ஒற்றுமையாக நம்ம இருப்போம். தேவஜன்மை இந்த 4 காரியமும் ஆண்டவரை நம்ம தரிசிக்கிறது என்று சொல்லிதான் காண்பிக்கின்றது. தேவஜன்மை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். எந்த பாவமும், எந்த கோபமும், எந்த பொறாமையும், எந்த எரிச்சலும், எந்த பொய்யும், எந்த திருடும் எதுவுமே நம்ம தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்தை தயவு செஞ்சு நம்ம காத்துக்கொள்வோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில காரியங்களை விட கஷ்டமா இருக்கும். உதாரணம், உறவு. ஆண்டவர் விருப்பமில்லாத உறவுக்குள்ளாக நம்ம போகும்போது பிரச்சனைகள் இருக்கும். உடனே இப்போ போனோன்னா வெட்டி விட முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதெல்லாம் ஒரு ப்ரோசஸாக இருக்கும். ஆண்டவரை ஜெபிங்க, ஆண்டவரை கேளுங்க, ஜெபிங்க, ஆண்டவரை வெறுங்க. சுத்தத்தை நோக்கி நம்ம போவோம். ஆண்டவர் அதை சுத்தமாக ஆக்க பெரிய காரியங்கள் செய்வார். இடம் கொடுக்கணும் தேவஜனமே. ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இடம் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 14. எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 14 வேதம் தெளிவாக சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. தேவஜனமே, எல்லா காரியத்தையும் இருதயத்துக்குள்ளாரும் சிந்தனைக்குள்ளாரும் கண்களையும் வைத்துக் கொண்டு திருசபையை ஆண்டவரை பார்க்கணும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தவறே, தரிசிக்க முடியாது. தேவஜனமே, இன்றைக்கு பரிசுத்தமாக சுத்தமாக நம்ம இருதயத்தை வைத்துக் கொள்ளணும். வேற எந்த காரியத்திலும் இடம் கொடுக்க வேண்டாம். இருதயம் கல்லாக இருக்குதா, அது சரியான இருதயமாக மாறுறதுக்கு ஆண்டவர் அதை மாற்றுவதற்கு இடத்தை கொடுக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஆமென். பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.